வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். கிச்சனுக்கு தேவையான சில ஐட்டங்கள்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிளாஸ் ஐட்டம்லாம் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம் வாங்கலான்னுட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஹோம் சென்டர்ல தான் வந்து இந்த பாட்டில் கிடைக்கும். இது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஒயிட் கலர் லிட்டும் இந்த பாட்டில் ரொம்பவே அழகா இருக்கும். அதனால இது வந்து இந்த பாட்டில் வந்து இந்த ஐட்டம் வந்து வேற எதுலயும் கிடைக்காதுங்கிறதுனால நான் வந்து ஹோம் சென்டர்ல போட்டிருந்தேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் மற்ற ஆன்லைன்ல பார்க்கும்போது. அதனால வந்து இதை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கலாம்னு. இப்பதான் போட்டேன். இது வந்திருக்கு. அதே மாதிரி அமேசான்ல இருந்து நார்மல் கிளாஸ், அதுவும் கிளாஸ் ஐட்டம் ஜார் தான். அது ஒரு 2 பாட்டில் போட்டேன். அதை தவிர மீஷோல இருந்து ஒரு ஐட்டம் போட்டேன். அது வந்து கேண்டில் மாதிரி எலக்ட்ரிக்கல்ல எரியிற கேண்டில். அது 3 ஐட்டம் போட்டிருக்கேன். இப்ப இது 2யும் காமிச்சிடுறேன். இது வந்து வந்த உடனே ஓபன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா கிளாஸ் பாட்டில் ஆச்சே, ஒழுங்கா வந்திருக்கா என்னன்னு ஒரு பயம் இருந்தது. ஓபன் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஹோம் சென்டர்னாலே கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு நான் ரிவ்யூ பார்த்தேன். அதனாலதான் வாங்கினேன். இது வந்து 800 ml, 1000 ml இருக்கு, 500 ml இருக்கு. ஆனா நான் வந்து என்னோட கப்போர்டு சைஸை நான் வந்து மெஷர் பண்ணி பார்த்ததுல இந்த 1000 ml வந்து 25 சென்டிமீட்டர் இருந்தது பாட்டிலோட ஹைட்டும் மூடியோட சேர்த்து. அந்த 25 சென்டிமீட்டர் வந்து கரெக்டா உள்ள டைட்டா போய் டைட்டா எடுக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து நமக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோ 800 ml போட்டிருக்கு. இது போட்டு பார்த்தா தான் தெரியும். இதை வந்து இப்ப இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் அப்புறம் எல்லாமே அதுல போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அதனாலதான் ரொம்ப இந்த மூடிக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். 6 பாட்டில் வந்திருக்கு. 6 பாட்டிலும் வந்து 1900 சம்திங் ஆச்சு. இது 6 பாட்டில். நான் வந்து பருப்பு ஐட்டங்கள்லாம் இதுல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு இது வாங்கினேன். அப்புறம் வந்து அமேசான்ல இருந்து நார்மல் கிளாஸ் பாட்டில் 2 வாங்கினேன். இது வந்து 1 லிட்டருக்கு 1 கிலோக்கு மேலேயே பிடிக்கும் போட்டுக்கு. இது நான் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் ஒரு 4 வாங்கலாம்னு. ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா இது வந்து ஒயிட் கலர் லிட்டு, அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா இருக்கட்டும்னு இந்த பிளாக் லிட்டு போட்ட பாட்டில் 2 வாங்கினேன். இது எல்லாமே வந்து பருப்பு, வந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா தாராளமா 1 கிலோ பேக்கெட்டை கட் பண்ணோம்னா இதுல போட்டு வச்சாக்கா கரெக்டா இருக்கும். ஏன்னா மிச்சம் மீதியெல்லாம் தனித்தனியா வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு 1 கிலோ பிடிக்கிற அளவுக்கு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் அப்புறம் எடுத்து போடும்போது இதுலயே காமிக்கிறேன் உங்களுக்கு. லிட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவே வந்து நம்ம மெஷரிங் கப்பாவும் வச்சுக்கலாம். பருப்பெல்லாம் இதுல போட்டோம்னா இதுலயே நம்ம அளந்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு மூடி. இந்த மூடிக்காக தான் நான் வாங்கினதே. இது ரொம்ப நாளா பார்த்திருந்தேன். இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப மீஷோல இருந்து வந்த அந்த கேண்டில் அதையும் காமிச்சிடுறேன். இது மீஷோல வந்து ஐட்டம். இது வந்து இதுவும் எல்இடி லைட்டு 12 பீஸ் இருக்கு. நல்லாதான் பாருங்க, எல்லாம் பிரைட்டா தான் எரியுது. இது வந்து நான் டெக்கரேஷன் இதுக்காக வாங்கினேன். நம்ம சுவாமி ரூம்லயும் வைக்கலாம். நம்ம ஒரு படத்துக்கு கீழே நல்லா வெளிச்சமா வேணும்னா வைக்கலாம். அதோட இந்த கார்த்திகை தீபம் இந்த மாதிரி தீபாவளி டைம்ல வந்து நம்ம பால்கனில டெக்கரேட்டிவா வைக்கிறதுக்கு அழகா இருக்கும்னுட்டு தான் வாங்கினேன். பாருங்க 12 பீஸ் நல்லா பிரைட்டா எரியுது. நல்லா கிட்ட காமிங்க. பாக்குறதுக்கும் நல்லா அழகாவும் இருக்கு, அகல் விளக்கு மாதிரி.
இது ஒரு 12 பீஸ் வாங்கினேன். இது நம்ம வந்து ஆஃப் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகாது. இது நம்ம ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். வேணும்னா கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த சென்சார் லைட் ஒன்று வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் போடணும். இதுக்கு சார்ஜரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் சார்ஜ் போட்டுட்டு தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தேன். சார்ஜ் இல்லாமல் தான் இருந்தது. சார்ஜ் போட்டு பார்த்தேன். இப்போ இது வந்து 3 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் நடுவில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது அப்படியே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆயிடுது. நம்ம கையை கிட்ட கொண்டு போனாக்கா பாருங்க ஆஃப் ஆயிடுது. அப்புறம் நம்ம வந்து கை கிட்ட கொண்டு போனாக்கா எரியுது. அடுத்தது இது வந்து நல்லா ஃபுல்லா வந்து ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வச்சோம்னா எவ்வளவு நேரம் வேணாலும் எரியுது. நம்ம வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இது அநேகமா இன்னும் சார்ஜ் போறலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி வருது. நான் முதல்ல போட்டு பார்த்தேன். இது வந்து ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆனவுடனே கை கிட்ட கொண்டு போனவுடனே ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சு பாருங்க ஆஃப் ஆச்சு. கை கிட்ட கொண்டு போனவுடனே எரிஞ்சுது. இப்போ சார்ஜ் போறலன்னு நினைக்கிறேன். திருப்பியும் சார்ஜ் போட்டு பார்த்துட்டு நான் வந்து கிச்சனில் இதை செட் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த கேபினெட்டு கீழே நான் உங்களுக்கு அதை எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் கொடுக்குறேன். இதுதான் இன்னைக்கு வந்து மீஷோவில் வந்த இந்த ஐட்டங்கள். நீங்கள் ஒருவேளை வாங்குற ஐடியா இருந்தால் உங்களுக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதனால தான் நான் இந்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லைட் வந்து வாங்கலாம் தாராளமாக. ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. 150 என்னமோ போட்டிருந்தது 12 பல்பு சேர்த்து. நல்லாவும் இருக்கு. நம்ம வேணுங்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை உள்ள வந்து பேட்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி மாத்தணுமா என்னன்னு அதை பத்தி தெரியல எனக்கு. உங்களுக்கு வாங்குற ஐடியா இருந்தா வாங்கிக்கலாம். அதனால நான் வந்து ஷேர் பண்றேன். இதெல்லாம் நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு இதனுடைய கண்டினியூவேஷன் நான் அடுத்த வீடியோல போடுறேன். தேங்க்யூ.